இந்த மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த 2000 வருஷமாக பூமியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றங்களை சபை அங்கீகரித்து எந்த அளவுக்கு சபைக்குள்ள அந்த மாற்றங்களை அனுமதிக்கணும்னு நமக்கு தெரியணும். ஸ்பிரிட்டில் அந்த அளவுக்கு தான் அனுமதிக்கணும். சபைக்குள்ளே உலகம் வரக்கூடாதுன்னா சபைக்குள்ளே ஃபேன் வரக்கூடாது, ஏசி வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அது உலகம் இல்லை. நான் சொல்கிறது மென்டாலிட்டி, ஸ்பிரிச்சுவலிட்டி. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே இந்த உலகத்தில் உண்டானக்கூடிய பொருளாசை, பணத்தாசை, இந்த புகழ், பதவி, பட்டம் இது வரக்கூடாது. இது தான் நம்ம சொல்ல வரோம். அப்போ சபைக்குள்ளே எது வரலாம்? இந்த மாதிரி மாற்றங்கள். லைட் இல்லாமல் இருந்துச்சு, லைட் வருது, நம்ம மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு காலகட்டத்தில் OHP இருந்துச்சு, இப்போ LCD வந்திருக்கு, நம்ம மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ LED வந்திருக்கு, மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் சொல்ல வரேன். அதே மாதிரி மீடியாவிலையும் சொல்கிறேன். இதுதான் கோலியாத்தின் பட்டயம். நிறைய பேர் இது உலகம்னு சொல்கிறாங்க. அதுதான் சொன்னேன். நீங்கள் ஒரு வேளை அதை உலகம்னு வச்சுக்கிட்டா கூட எதை எடுத்து எதை யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும்னு சொல்கிறேன். என் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாத, என் உள்ளான மனுஷனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத அளவுக்கு நீங்கள் மாற்றங்களை அக்செப்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. நான் அதில் ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த பைபிள் விஷயத்தில் நான் ஏன் எப்பவுமே சொல்வேன், நான் ஐபேட் இதில் படிக்கிறதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நல்லது. எதனால்? இது ஐசைட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது லைட். என்ன சொன்னாலும் சரி, ஃபோனோ ஐபேடோ எதாக இருந்தாலும் அது ஒரு லைட். அதில் நீங்கள் பார்க்கும்போது அது தேவையில்லாத பாதிப்புகளை கண்களுக்கு ஏற்படுத்தும். ரெண்டாவது, இந்த பிரிண்டட் வேர்ஷன் ஒன்ஸ் பிரிண்டட் இஸ் பிரிண்டட், இதை மாற்ற முடியாது. ஆனால் ஐபேடில் இருக்கக்கூடியதான ஆப்பை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்டேட்டடுங்கிற பேரில் மாற்றிக்கிட்டே வரலாம். நிறைய வசனங்கள் அப்படி எடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அதனால தான் சொல்கிறோம், அதை விட இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். சில மாற்றங்களை அக்செப்ட் பண்ணுறோம், சில மாற்றங்களை அக்செப்ட் பண்ணுறது இல்லை. அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். அப்போது இந்த மீடியா இன்றைக்கி இருக்குது. ஒரு காலத்தில் இந்த மீடியாவில் வந்து நம்ம பேசும்போது அல்லது ஆன்லைனில் வரும்போது அது தவறாக பார்க்கப்பட்டது. www என்பது 666 என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அது இல்லாதவங்க இல்லை. நான் எதை சொல்ல வரேன், அன்றைக்கி அது வந்து ஒரு அடையாளம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த மீடியாவை யூஸ் பண்ணுறோம். அது நமக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும், அதான் முக்கியம். ஸோ இன்றைக்கி இந்த மாற்றத்தை நீ அக்செப்ட் பண்ணால் தான் நாளைக்கு இதை விட ஹை டெக்னாலஜி ஒன்று வரும். அந்த ஹை டெக்னாலஜிலையும் சபை இருக்கும், சுவிசேஷம் இருக்கும். கர்த்தர் சபையை எடுக்கிற வரைக்கும் எவ்வளோ தூரம் மாற்றங்கள் வருதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி அதன் வழியாக இன்னும் எப்படி வேகமாக சுவிசேஷம் சொல்லணும் தான் நம்ம பார்க்கணும். ஆரம்பத்தில் அதை நம்ம விட்டுடுறோம். அது நான் சொல்கிறது டிவி வந்த காலத்துலேயும் ரேடியோ வந்த காலத்துலேயும் இது வேணான்னு விட்டோம். ஆனால் ஒரு சில ஊழியர்கள் அன்னைக்கே ஒரு விஷன் இருந்தது. அன்றைக்குமே ரேடியோவில் பிரசங்கம் பண்ணவங்க இருக்கிறாங்க, அன்றைக்குமே டிவியில் பிரசங்கம் பண்ணவங்க இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போ எல்லாரும் டிவியில் பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்த மீடியா வந்த புதுசுலேயே இந்த ஆன்லைனை யூஸ் பண்ணி ஊழியம் பண்ண எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறாங்க, மில்லியன்ஸை சந்தித்தாங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டுறதுனா என்னென்னா, இந்த மீடியாவோ இதுக்கப்புறம் வரக்கூடிய டெக்னாலஜியோ வாட் எவர் இட் இஸ், எது என் ஆவிக்குரிய பாதிக்காத அளவுக்கு அதை எடுத்து சுவிசேஷத்திற்கென்று கர்த்தர் நாம மகிமைக்கென்று பயன்படுத்துவது தப்பில்லை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாவீது ராஜாவானதுக்கான காரணங்கள் தான் பார்த்துக்கிட்டே வந்தோம். அதில் விசேஷமான இன்னொரு காரியத்தையும் பார்க்கணும். இந்த சவுலை கர்த்தர் ராஜாவாக்குனதுக்கு சில குணாதிசயங்கள் இருக்குது. அந்த குணாதிசயங்களில் சவுலுக்கிட்டையுமே நல்ல குணாதிசயம் இருந்துச்சு. ஆண்டவர் சும்மா அவனை ராஜாவாக்கல, பாருங்களேன், நல்ல குணாதிசயம் இருந்துச்சு. அந்த குணாதிசயங்களை அவன் இழந்த போது தான் தாவீது ராஜாவாக செலக்ட் பண்ணப்பட்டார். இப்போ அந்த நல்ல குணாதிசயங்களில் சவுலுக்கிட்ட இருந்ததில் ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தகப்பனுடைய கழுதையை அவன் தேடுகிறவனாக ஊர் ஊராக போய், கழுதை என்பது அன்னைக்கு இருக்கிறதுலையே ப்ரீஷியஸ் இஸ்ரவேலுக்குள்ளே, அதை ஒரு சொத்து மதிப்பு அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ கழுதை இருக்குதோ அவ்வளோ. ஒரு கழுதை என்பது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி இருக்கிறதுல ஒரு BMW கார் மாதிரி, ஒரு விலை உயர்ந்த ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி அது. ஏன்னா அன்றைக்கி வாகனத்துக்கு சொத்துக்கு எல்லாத்தையும் அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது காணாமல் போன உடனே தன் தகப்பனுடைய கழுதையை தேடி அவன் ஊர் ஊராக போகிறான். அப்போது ஆண்டவருக்கு, மனுஷனுக்கு கழுதை ப்ரீஷியஸ்னால் ஆண்டவருக்கு தம்முடைய ஜனங்கள் ப்ரீஷியஸ். அப்போது இந்த காணாமல் போன கழுதை இப்படி அவன் தேடுவானால் என் ஜனங்களை அவன் எவ்வளோ பத்திரமாய் பாதுகாத்து கொள்வான். இதுதான் சவுல் மேலே கர்த்தருக்கு இருந்ததான ஒரு மிக முக்கியமான காரியம். ரெண்டாவது, சவுலுக்கிட்ட இருந்த மிக முக்கியமான இன்னொரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா, ஆச்சரியப்படத்தக்க காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 27வது வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவனை போல இருந்தான். அற்புதமான குணாதிசயம் என்ன தெரியுமா? கர்த்தர் இவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு, கர்த்தரே அலோ பண்ணிட்டாரு, சாமுவேலும் அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்போ இவனை ராஜான்னு சொன்னால் ஒரு கூட்டம் ஏற்றுக்க மாட்டேங்குது. பேலியாளின் மக்கள் ஒரு கூட்டம் ஏற்றுக்க, அதாவது தேவசத்துக்கு அகைன்ஸ்டானவங்க.
ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. அதுலேயும் இல்லாமல் அவனை அசட்டை பண்ணுறாங்க, அவனை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க. இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல். ஆனால் வசனம் சொல்லுது, சவுல் காது கேளாதவனை போல இருந்தான். இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் நீங்கள் முன்னேறணும்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? உன்னை தூஷிக்கிறவர்கள், உன்னை கேவலமாக பேசுகிறவங்க, உன்னை தரக்குறைவாக பேசுகிறவங்களுக்கு எதிரில் ஆர்கியூவே பண்ணாதீங்க. காது கேளாதவர்களை போல இருங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்காக வழக்காடுகிறவர் கர்த்தர். அதான் ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பார், டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டம் எழும்போம். கர்த்தர் உன்னை ஒரு ஊழியத்துக்கு ஒன்று அழைச்சிருப்பார், உன்னை ஒரு காரியம் செய்ய சொல்லியிருப்பார். அப்படியே ஆப்போசிட்டாக ஏன் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அந்த மினிஸ்ட்ரியில் நீ எப்படி செய்ய போகிறோன்னு நீ மலைக்கிற அளவுக்கு பேசுவாங்க. நீ நன்மை செஞ்சிருப்ப, தீமை பேசுவாங்க. குடும்பத்தில் நீங்கள் நன்மை செஞ்சுருப்பீங்க, நீங்கள் என்ன அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு தீமை பேசுவாங்க. உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுடைய ரத்தத்தை ஊற்றி குடும்பத்துக்காக உழைச்சிருப்பீங்க, அப்படியே பிள்ளைகளும் மற்றவங்களும் அசட்டை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க பேசக்கூடிய காரியங்களுக்கு வசனம் சொல்லுது, காது கேளாதவளை போல இருங்க. அதான் நல்லது. ஏன் தெரியுமா? இந்த காது கேளாதவனை போல் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அதை கேட்குறவர் கர்த்தர். உங்களுக்காக நீங்கள் வழக்காடாதீங்க, உங்களுடைய நன்மையை நீங்கள் சொல்லாதீங்க, உங்களை பற்றின சாட்சியை நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் உண்மையிலே நன்மை தான் செஞ்சுருக்கிறீங்க, அது உங்களுக்கும் தெரியும், ஏன் சொல்கிறவனுக்கும் தெரியும். உங்ககிட்ட உதவி வாங்கினவனே உனக்கு அகைன்ஸ்டாக பேசுவான், உன் கூட இருக்கிறவங்களே பேசுவாங்க, உன்னை பற்றி தரக்குறைவாக பேசுவாங்க. காது கேளாதவனை போல இருங்க. இது ராஜாக்கான குவாலிட்டி. ஏன் தெரியுமா? எல்லாத்துக்கும் ராஜா ரியாக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பாருங்கள், இந்த சின்ன பதவிகளில் இருக்கிறவங்க, அந்த கடைசி நிலை தொண்டர்கள், எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டாங்க. அதுக்கெல்லாம் அவங்க ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சியில் அவங்க ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிறவங்க ஏதாவது பேசினா தான் பதில் சொல்லுவாங்களே ஒழிய, அந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே இருக்கிறவங்க எது பேசினாலும் பதிலே சொல்ல மாட்டாங்க. காது கேளாதவர்களை போல இருப்பாங்க. அதுலேயும் ஒரு சமீபத்தில் ஒருத்தர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த கட்சிக்காரர் உங்களை பற்றி இப்படி சொல்கிறாருன்னு. அவர் சொல்கிறாரு, என் கேட்டகரிக்கு உள்ள கேள்வியை தயவு செஞ்சு என்கிட்ட கேட்டுங்க, இதெல்லாம் என் கேட்டகரிக்கே வராதுங்கிறார். உண்மை. அவருடைய போஸ்டிங்க்கும் அவர் பதவியில் இருக்கிறதுக்கும் அந்த பதவிக்குரிய கேள்விகள்னு கொஞ்சம் இருக்குது, அதை தான் நீங்கள் என்ன கேட்கணும். இந்த மாதிரி ஆட்கள் கேட்குறதெல்லாம் என்ன கேட்காதீங்க. இதுதான் காது கேளாதவனை போல இருக்கிறது. ஒரு நல்ல ஊழியக்காரனாக, நீ ஒரு நல்ல ராஜாவாக, ஒரு நல்ல போஸ்டிங்கில் நீ ஒரு சிஇஓ எப்படியோ மேலே வரணும்னா, கீழே இருக்கிறவங்க உன்னை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு ஈக்குவலாகவே இருப்பீங்க. அந்த ஸ்டாண்டர்டில் தான் உங்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் பேச பேச விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், பேசுகிறவன் உயர்ந்ததா சரித்திரமே கிடையாது, அமைதியாக இருக்கிறவன் தாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. நீங்கள் பொறுமையாக போங்க, அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவன் பேசிகிட்டே இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயத்தை, இந்த வேலை வெட்டி இல்லாதவங்க தான் உன்னை பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வேலை இல்லை, உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு வேலை இருக்குது, கர்த்தர் உங்களை மேலே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கார், ராஜாவாக போயிட்டு இருக்கிறாரு. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஐயோ அவங்க அப்படி பேசிட்டாங்க, விசுவாசிகள் இப்படி பேசிட்டாங்க, நான் இந்த விசுவாசிகளுக்கு இவ்வளோ நல்லது பண்ணேன், இவங்களே என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்களே, சபை மூப்பர் பேசிட்டாங்களா, சந்தோஷம்ட்டு போங்க. காது கேளாதவனை போல் இருங்க. நாளைக்கு அவங்களே உங்கள்கிட்ட பிரைஸ் லார்ட்னு சிரிப்பாங்க, பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்? அவர்கள் பேசினதுக்கு நீங்கள் பதில் சொல்லாதீங்க, கர்த்தர் பதில் கொடுக்குற காலம் வரும். எப்படி பதில் கொடுப்பார் தெரியுமா? நான் பேசுனது தப்புன்னு அவன் உணர்கிற அளவுக்கு கர்த்தர் ஒன்று உயர்த்துவார். அவனை தாழ்த்த மாட்டார். அவனை தாழ்த்தணுங்கிறத ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவன் கீழே தான் இருக்கான். கர்த்தர் ஒன்றை உயர்த்தி, ஐயோ நம்ம பேச அவன் மேலே போயிட்டே இருக்கானேன்ட்டு இன்னும் பேசினா அவன் மேலே போவான்னு அவன் பேசாமல் நிறுத்துவான். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே போவார். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் சொல்லி. அடுத்த அதிகாரத்தில் பிரச்சனை வருது. அடுத்த அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வருது, அம்மோனியருடைய பிரச்சனை. அந்த பிரச்சனை வரும்போது சவுல் தான் இறங்கி ஜனங்களை காப்பாற்றுகிறான். அவன் கோபம் கொண்டு இறங்கி, அதான் கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுப்பார். உன்னை பேசினவனுக்கு முன்பாக உன்னை உயர்த்துகிற ஒரு சான்ஸ். அந்த உயர்த்துகிற வரைக்கும் அப்படியே பொறுமையாக இருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அப்படியே அமைதியாக இருங்க. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற குவாலிட்டி, ராஜாவோடைய குவாலிட்டி, பெரிய பெரிய கிங்ஸ் குவாலிட்டி. பேசுறதுக்கெல்லாம் உடனே பதில் கொடுக்கக்கூடாது, கேட்கறதுக்கெல்லாம் உடனே கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது. பேசுறியா, பேசிட்டு போ. ஏன்? உனக்கு பதில் கொடுக்குற அளவுக்கு அந்த கேள்வி ஸ்டாண்டர்டு கிடையாதுன்னு அர்த்தம். அவனுக்கு நின்று நம்ம பதில் கொடுக்குற அளவுக்கு அவன் கேள்வி ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது. நமக்கு வேற வச்சிருக்கிற ஆண்டவர், நம்ம போயிட்டே இருப்போம், அவங்க பாட்டு பேசிகிட்டே இருக்கிறோம். அவங்க பேசுகிறவங்க அந்த மூலையிலே தான் இருப்பாங்க. ஆனால் பேசாத இருக்கிற உன்னை என்னையும் கர்த்தர் உயரத்தில் கொண்டு போய் மேலே உட்கார வச்சிருப்பார். இது சவுலுக்கிட்ட இருந்த ரெண்டாவது குவாலிட்டி. மூணாவது குவாலிட்டி,
நான் இது சொல்கிறதுக்கு முன்னாடி மூணாவது கல்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் சவுல் ராஜாவாக இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஏன் கர்த்தர் தள்ளினார் அப்படின்னா, இந்த காது கேளாதவனை போல் தான் அவன் இருந்தான். அடுத்து அவன் பண்ண தப்பை பாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7-8 வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடிப்பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 16000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீது காய் மகாரமாய் பார்த்தான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ எரிச்சல் வந்துருச்சு. எது? மற்றவங்க பேசினதை கேட்டபோது. ஃபஸ்ட்டு இவனை கேவலமாக பேசும்போது அவன் எப்படி இருந்தான்? காது கேளாதவனை போல இருந்தான். இப்போது தான் எதிரில் ஒருத்தனை உயர்த்தி பேசும்போது அவனுக்கு என்ன வந்துருச்சு? எரிச்சல், பொறாமை வருது. இப்போவும் காது கேளாதவனை போல தான் இருந்திருக்கணும். பல நேரங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு, உங்களை யாராவது திட்டினாங்களா, உயர்த்துறதுக்கு அது ஒரு காரணம். நீங்கள் காது கேளாதவங்க போய் இருங்க. ரெண்டாவது, சில நேரங்களில் உங்களுக்கு அடுத்த தலைமுறையை கர்த்தர் உருவாக்குவார். உங்களுக்கு அப்புறம் ஒரு ஆளை மேலே கொண்டு வருவார். அது உலக இயல்பு. அடுத்த ஆள் வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். கர்த்தர் நமக்கு அடுத்து ஒரு ஆளை உயர்த்துகிறாருன்னா, கர்த்தர் உயர்த்தும் போது அதை அக்செப்ட் பண்ணி கொள்ளணும். ஒன்றான நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது ராஜ்யபாரம். இன்றைக்கி ஊழியத்தில் ஒரு ஊழியம் நடக்குது. அந்த ஊழியத்தில் உங்களை விட ஒருத்தர் ஆண்டவர் மேலே கொண்டு வராருன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஏன் பொறாமை வருது? ஏன் அவன் மேலே கோபம் வருது? ஏன் அவன் மேலே எரிச்சல் வருது? அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை, இதை மாதிரி 1000 பிரசங்கம் நாங்கள் பார்த்துருக்கோம், அப்போனா உனக்குள்ளே எரிச்சல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவர் நல்லா பாடுறாருங்க, ஏன் இதோட அந்த காலத்தில் யாரும் பாடலையா? அப்போ உனக்கு எரிச்சல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்? அடுத்த ஜென்ரேஷனை கர்த்தர் உருவாக்கிட்டே போவார். நீ எத்தனை வருஷம் நீயா இருக்க முடியும்? ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போகணும். அதுக்குள்ளேயே ஆண்டவர் அடுத்த ஆளை உருவாக்கணும்ல. ஒரு ராஜாவுக்கு அப்புறம் அடுத்த ராஜா உருவாக்கணும்னா, ராஜா செத்த பிறகு புதுசாக ஒரு ராஜா வந்து வர முடியாது இல்லை. அந்த ராஜாவுக்கு முன்னாடியே அவனை உருவாக்கி வச்சா தான் இவன் செத்த உடனே அந்த இடத்துல ஒருத்தனை உட்கார வைக்க முடியும். அப்போ முன்னாடியே ஒருத்தனை உருவாக்கணுமே. அதை தான் கர்த்தர் செய்கிறாரு.